ரொம்பவே விசித்திரமான டிஃப்ரெண்ட்டான கதை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காட்டு பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் ஒரு மகரிஷி. அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை மட்டும் கையை நீட்டுவார். கையில் யாராவது எதையாவது வைத்தால் அது என்ன ஏது என்று பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவார். முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நறுக்கிய கனிகள், அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள். இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினர். ஒரு நாள் அந்த நாட்டின் அரசர் வேட்டைக்கு வந்திருந்தார். அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை. அந்நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார். மன்னர் மகரிஷியை பரிகாசம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தை சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தார். மகரிஷியும் அதை வாயில் போட்டுவிட்டார். மன்னன் கலகலவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டார். மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார். முக்காலமும் உணர்ந்த அவர், மன்னா, நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் அல்லவா? அது நரகத்தில் மலை போல் வறந்து கொண்டிருக்கிறது. நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள். அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார். மன்னர் நடுங்கி விட்டார். தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி வருந்தினார். தான தர்மங்களை செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தார். அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினார். அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தார். தன் நாட்டில் உள்ள இளம் பெண்களை குடிலுக்குள் வரவழைத்து அவர்களது திருமணத்திற்கு தேவையான நகை, பணம் கொடுத்து பாவம் செய்வதனின் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பி வைத்தார். இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டிவிட்டனர். மன்னர் இளம் பெண்களை தவறான நோக்கில் குடிலுக்குள் வர சொல்கிறார், தவறுக்கு கூலியாக நகைப்பணம் தருகிறார் என்று திரித்து கூறினர். இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தன. ஒரு நாள் கற்புக்கரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசரின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள். அந்த கணவர், நீ யார் வீட்டு முன்பு இப்போது நிற்கிறாய் என கேட்டார். அரசர் அமர்ந்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண். அதற்கு அவளது கணவன், ஓ, தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே, அவன் வீட்டு முன்பா என்றான். அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள். பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள், சுவாமி, என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மன்னர் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தார். அது நரகத்தில் மலையளவாக குவிந்து இவர் உண்பதற்காக தயாரானது. அவ்விஷயம் மன்னனுக்கு தெரிய வரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கன்னியருக்கு தான தர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வருகிறார். ஆனால் சிலர் மன்னரை பற்றி தவறாக பேசி அவருக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு கொண்டனர். கடைசி கவலம் மட்டும் பங்கிருந்தது. தற்போது மன்னரை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்து கொண்டீர்கள். மேலும் அடுத்த பிறவியிலும் கூட தாங்கள் பார்வையற்றராகவே பிறப்பீர்கள் என்று கூறினார். அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார் அவளது கணவன். தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்கக்கூடாது. அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைக்கு ஆளாக வேண்டி வரும். உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம் பேசி அடுத்தவரின் பாவத்தை சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன? எப்போவுமே குழந்தைங்களுக்கு இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம மொட்டையாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகள் மூலயமா நம்ம நற்செயல்களை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா மனசில் பதியும். அதன்படி அவங்க செயல்படவும் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த கதைகள்லாம் சொல்லுங்கள். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?